ஹாய் வணக்கம். இன்றைக்கி ஒரு சூப்பரான டேஸ்ட்டில் சிக்கன் ரோஸ்ட் பண்ணலாமா? ஸோ இதை பண்ணுறதுக்கு ஒரு 1/2 kg சிக்கனை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதில் காஷ்மீரி ரெட் சில்லி, சால்ட் அண்ட் மஞ்சப்பொடி இவ்வளோ சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு 1/2 hour ரெஸ்ட்டில் விட்டுக்கோங்க. இப்போ நம்ம ஒரு மசாலா ரெடி பண்ண போகிறோம். ஸோ இதுக்கு ஒரு பேனில் 2 டீஸ்பூன் முழு மல்லி, 1 டீஸ்பூன் சோம்பு, 1/2 டீஸ்பூன் பெப்பர், அப்புறம் கை நிறைய கருவேப்பிலையும் சேர்த்து மீடியம் ஃப்ளேமில் நல்லா வாசனை வர்ற வரைக்கும் இதை வறுத்துக்கோங்க. இப்போ இது ஆறுனதுக்கப்புறம் இதை நான் மிக்ஸி ஜாரில் போட்டு ஒரு பவுடர் ரெடி பண்ணிக்க போகிறோம். ஸோ இது இருக்கட்டும். இப்போ அதே கடாயில் 2லேருந்து 3 டீஸ்பூன் கோகோனட் ஆயில் விட்டு ஆயில் சூடானதும் அதில் கடுகு, கருவேப்பிலை, காரத்துக்கு ஏற்ப 2-3 பச்சை மிளகாய் கீரி போட்டுக்கோங்க. அப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு. இது இஞ்சி பூண்டு பேஸ்ட் நல்லா பச்சை வாசம் போகிற வரைக்கும் இதை வதக்கி விட்டதுக்கப்புறமா நம்ம ஊற வச்சுருந்த அந்த சிக்கனையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு மூடி போட்டு ஒரு 10 நிமிஷம் வேக விடுங்க. ஸோ 10 நிமிஷம் அப்புறம் நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது இது ஆல்மோஸ்ட் நல்லாவே வெந்து வந்திருக்கும். ஸோ இந்த ஸ்டேஜில் நம்ம இது கூட கொஞ்சமாக சில்லி ஃப்ளேக்ஸ், சால்ட் அண்ட் கரம் மசாலா சேர்த்து மிக்ஸ் பண்ண போகிறோம். இதுக்கப்புறமா கூடவே சேர்த்து நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த அந்த பவுடர், மசாலா ரெடி பண்ணோம்ல அந்த பவுடரையும் சேர்த்து கூடவே 1லேருந்து ஒரு 2 மீடியம் சைஸ் ஆனியன் தின்னாக ஸ்லைஸ் பண்ண ஆனியனும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி அகைன் ஒரு 5 to 10 minutes அது இருக்கட்டும். இப்போ இறக்கும்போது ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை போட்டு சேர்த்து இறக்கணுன்னா நம்மளோட சிக்கன் ரோஸ்ட் அடிப்பொலியாக ரெடி ஆயிரும். இது கண்டிப்பாக ஒரு வாட்டி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். டேஸ்ட்டு கட்டாயம் பிடிக்கும். வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.